வணக்கம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய நம்பியவங்களுடைய வாக்குறுதி மீறல் உங்களுக்கு அதிக மனக்கவலைகளை ஏற்படுத்தியிருந்திருக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவானுடைய ஆதிக்கத்தால பிறரை எளிதில் நம்பி அவங்களுக்கு முதலிடம் கொடுக்கும் தூய்மையான குணம் கொண்டவங்க தான் நீங்க. தான் உண்டு, தான் வேலை உண்டு என்று நேர்மையா வாழ நினைக்கும் உங்களுக்கு மிக நெருங்கிய நபர்களே கொடுத்த வாக்கை நிறைவேற்றாம போனது ஆறாத வடுவை ஏற்படுத்தியிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. நான் இருக்கிறேன், உனக்கு என்ன வந்தாலும் பார்த்துக் கொள்கிறேன் என்று ஆபத்து காலத்துல நம்பிக்கை வார்த்தை கூறியவங்கெல்லாம் உண்மையில அந்த உதவி தேவைப்பட்ட தருணத்துல கைவிரித்து நிற்பதை கண்டு நிலை குலைந்து போயிருந்திருப்பீங்க. குருவின் பார்வை சில சுபமற்ற இடங்கள்ல அமரும் போது இது போன்ற நம்பி ஏமாறு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகியிருந்திருக்கும். பிறருக்காக நீங்க உங்க சொத்து பொறுப்புகளை கூட தள்ளி வைத்துவிட்டு இறங்கி உதவி செய்திருந்திருப்பீங்க. ஆனா உங்க முறை வந்தபோது அவங்க காட்டிய அலட்சியமும் வார்த்தை மாறலும் உங்க மனசை வெகுவாவே பாதித்திருந்திருக்கும். உங்க வாழ்க்கையில இருந்தேவும் அதாவது நீங்க பிறரை நம்பி அவங்களுக்கு முதலிடம் கொடுப்பீங்க. அந்த தூய்மையான குணம் கொண்டவங்க தான் நீங்க. அதாவது நீங்க தான் உண்டு தான் வேலையுண்டு என்று நேர்மையாக வாழ நினைக்கும் போதெல்லாமே உங்களுக்கு மிக நெருங்கிய நபர்களையும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றாம அது போனதுதான் ஆறாத வதுவாக உங்க மனசுல ஏற்படுத்தி இருந்திருக்கும். வாழ்க்கையிலையும் பண இழப்பால் ஏற்பட்ட தடுமாற்றம் அதிக வேதனைகளை ஏற்படுத்தி இருந்திருக்கும் உங்களுக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே தாராள மனப்பான்மை உண்டு. கையில் பணம் இருக்கும்போது அதை தனக்கென்று மட்டும் வைத்துக் கொள்ளாம சுற்றி இருப்பவங்களுக்கும் வழங்கி மகிழும் குணம் உங்களுடையது. ஆனா ஏழரை சனியினுடைய காலத்திலேயோ அல்லது ராகு கேதுவின் பெயர்ச்சி காலங்களிலேயோ எதிர்பார்த்த வருமானம் தடைப்பட்டு திட்டமிடாத வரும் விரயங்கள் ஏற்பட்டிருந்திருக்கும். வாழ்க்கையில சேமித்து வைத்த தொகையும் கரைந்து செய்ய வேண்டிய அத்தியாவசிய செலவுகளுக்கு கூட உங்களுக்கு கையென்ற நிலைக்கு தள்ளப்பட்ட தருணங்கள் உங்களை உலுக்கி எடுத்திருந்திருக்கும். தொழில முதலீடு செய்த பணம் முடங்கியிருந்து கொடுத்த கடன் திரும்பி வராமல் போனது, எதிர்பாராத மற்ற செலவுகள் என வரிசையா வந்த பொருளாதார சவால்கள் உங்கள் நிதி ரீதியாக பெரிதும் தடுமாற வைத்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயேவும். அதாவது நீங்க கையில பணம் இருக்கும் போதெல்லாம் அது தனக்கென்னு மட்டுமே வைத்து கொள்ளாம சுற்றி இருப்பவங்களுக்கும் வழங்கி மகிழும் குணம் உங்களுடையது. அதாவது நீங்க சேமித்து வைத்த தொகையும் கரைந்து செய்ய வேண்டிய அத்தியாவசிய செலவுகளுமே கூட அத்தியாவசியமாக செலவுகளும் கூடமே கையேந்த நிலைக்கு நீங்க தள்ளப்பட்ட தருணங்கள் உங்களை மனசை ரொம்பவும் உலுக்கி எடுத்திருந்திருக்கும். வாழ்க்கையில உறவினருடைய அரசியலால வந்த பிரச்சனைகள் ஏராளமாக உங்களுக்கு இருக்கலாம். உறவே பகை என்ற பழமொழி கேட்பதால் உங்களுக்கு மிக நெருங்கிய சொந்த பந்தங்களுடைய மறைமுக எதிர்ப்புகளும் பொறாமை அரசியலுமே பெரும் நிம்மதியற்ற நிலையை உருவாக்கி வந்திருக்கும். வாழ்க்கையில உங்க ராசிக்கு குருவின் அருள் இருப்பதால இயல்பாவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நட்பெயரும் வளர்ச்சியும் சில உறவினர்களுக்கு கண்ணுறுத்தலாக இருந்திருக்கலாம். முகத்திற்கு நேரா இனிமையா பேசிவிட்டு முதுகுக்கு பின்னால வீண் வம்புகளையும் வதந்திகளும் பரப்புவதில் சில உறவினர்கள் முனைப்பு காட்டியிருந்திருப்பாங்க. குடும்ப விஷயங்களிலேயோ அல்லது பொது இடங்களிலேயோ உங்களை மட்டம் தட்டுவதும் உங்க குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துவதுமே அவங்களுடைய மறைமுக வேலையாகவே இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது உங்க வாழ்க்கையில உங்க ராசிக்கு குருவினோட அருள் இருப்பதால தான் இயல்பாகவே உங்களுக்கு கிடைக்கிற நட்பேரையும் வளர்ச்சியுமே சில உறவினர்களுக்கு கண்ணோட்டலாக இருந்திருக்கும். முகத்துக்கு நேரம் உங்களை இனிமையா பேசிவிட்டு முதுகுக்கு பின்னால வீண் வரம்புகளையும் வதந்திகளையுமே பரப்புவதில் சில உறவினர்கள் முனைப்பு காட்டியிருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். குருவோட அருளால அதிர்ஷ்டம் அதிகரிக்க போதும். தனுசு ராசியின் அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு சாதகமான இடத்துல சஞ்சரிச்சு தனது அமிர்த பார்வையால உங்களை ஆசீர்வதிக்க போறார். இதுவரை நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே தடங்கல்களை சந்தித்து இருந்திருக்கலாம். ஆனா இனிமேல் அப்படியல்ல. தெய்வத்தோட அருளும் முன்னோர்களுடைய ஆசையுமே உங்களுக்கு முழுமையா கிடைக்க போவதால நீங்க எதிர்பாராத அதிர்ஷ்ட கதவுகள் ஒவ்வொன்றா திறக்க போகுது. துர்திஷ்டம் என்ற வார்த்தைக்கு இனி உங்க வாழ்க்கையில இடமே இருக்காது. அது வீணா முடங்கி கிடந்த திட்டங்கள் எல்லாமே திடீரென வேகம் எடுத்து வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறீங்க.
நீங்கள் சாதாரணமாக தொடங்கும் சின்ன சின்ன முயற்சிகளுமே கூட பல மடங்கு மேன்மையான பலன்களை கொடுக்க போகுது உங்கள் வாழ்க்கையில். குருவனோட அருளால் உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம் என்பது ஏதோ ஒரு நாள் மட்டும் வந்து போகும் நன்மை அல்ல. அது உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமே தேவையான நிலையையும் அமைதியும் யோகத்தையுமே செல்ல செழிப்பையும் வாரி வழங்க போத பொன்னான காலகட்டமாக அமையப் போகின்றது உங்கள் வாழ்க்கையில். இனி வரப்போ நாட்களில் உங்களுக்கு துரிசம் என்ற வார்த்தைக்கு இனி உங்கள் வாழ்க்கையில் இடமே இருக்காது. இனி உங்கள் வாழ்க்கையில் வீணா முடங்கி கிடந்த திட்டங்கள் எல்லாமே திடீரென வேகம் எடுத்து வெற்றி பாதையை நோக்கி தான் பயணிக்க போறீங்க. வீணா முடங்கி கிடந்த திட்டங்கள் எல்லாமே இப்போது வேகம் எடுத்து வெற்றி பாதையை நோக்கி தான் பயணிக்க போறீங்க. நீங்க சாதாரணமா தொடங்குற சின்ன சின்ன முயற்சிகளுமே பல மடங்கு மேன்மையான பலன்களை கொடுக்க போகுது உங்க வாழ்க்கையில. கல்வி மற்றும் அறிவு வளர்ச்சி பெற போறீங்க. கல்வி காரகனான குருவின் அருள் பார்வையால் தனுசு ராசி மாணவங்களுக்கு ஆராய்ச்சி துறையில் இருப்பவங்களுக்கும் இது ஒரு பொற்காலமாகவே அமையப்போகுது. இதுவரை படிப்புல கவனம் செலுத்த முடியாம மனச்சிதறல்களால் அவதிப்பட்ட மாணவங்களுக்கு இனி அசாத்தியமான நினைவாற்றலும் கூர்மையான புத்தி கூர்மையும் உண்டாக போகுது. போட்டித் தேர்வுகள், அரசு பணிகள் மற்றும் உயர்கல்விக்காக காத்திருப்பவங்களுக்கு மிக சிறந்த முடிவுகள் கிடைக்கப் போகுது. புதிய விஷயங்கள்ல கற்றுக்கொள்வதிலையும் பல்துறை அறிவை வளர்த்து கொள்வதிலுமே உங்க கவனம் செல்லும். ஆசிரியர், பேராசிரியர் மற்றும் வழிகாட்டிகளின் முழுமையான ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் கற்ற கல்வி உங்களுக்கு கை கொடுப்பது மட்டுமல்லாம சமுதாயத்துல உங்களை ஒரு அறிவு ஜீவியாக அடையாளம் காட்டப் போகின்றது. அது நீங்க போட்டித் தேர்வுகளும் அரசு பணிகள் மற்றும் உயர்கல்விக்காக காத்திருப்பவங்களுக்கு மிக சிறந்த முடிவுகள் கிடைக்கப் போகின்றது. அது மட்டுமல்லாமல் படிப்புல கவனம் செலுத்த முடியாம மனச்சிதறல்கள் அவதிப்பட்ட மாணவங்களுக்கு இனி அசாத்தியான நினைவாற்றலும் கூர்மையான புத்தி கூர்மையும் உண்டாக்க போகுது உங்க வாழ்க்கையில. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் பல்துறை அறிவை வளர்த்து கொள்ள போறீங்க. அதில் கவனம் செல்ல போகுது உங்கள் வாழ்க்கையில். தொழிலில் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் தனுசு ராசினர் புதிய உச்சத்தை தொடும் நேரம் இது. இதுவரை வியாபாரத்தில் மந்த நிலை வாடிக்கையாளர்கள் குறைவு. தொழில் கடன்கள் மற்றும் பிரச்சனைகள் அல்லல்பட்டு கொண்டிருந்ததால இனி அவை அனைத்துமே சூரியனை கண்ட பனி போல விலகப் போகுது. பெரிய அளவிலான புதிய தொழில் வாய்ப்புகளும் பிரம்மாண்டமான முதலீடுகளும் உங்களை தேடி வரப்போகின்றது. தொழிலை விரிவாக்கம் செய்ய நினைப்பவங்களுக்கு இதுவே மிக சரியான தருணமாக அமையப்போகுது. பங்குதாரர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி தொழிலில் புதிய கூட்டாளிகள் அமைய போறாங்க உங்க வாழ்க்கையில. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நீண்ட நாட்களா எதிர்பார்த்த பதவி உயர்வும், சம்பள உயர்வும் மற்றும் விரும்பிய இடமாற்றமும் ஆகியவை தடையின்றி கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில. அதாவது உங்க வாழ்க்கையில சூரியனை கண்ட பனி போல அனைத்துமே விலக போகுது. பிரச்சனைகளும் அது மட்டும் இல்லாம தொழில் கடன்கள் அனைத்துமே குறைய போகிறது. பெரிய அளவிலான புதிய தொழில் வாய்ப்புகளும் பிரம்மாண்ட முதலீடுகளும் உங்களை தேடி வரப்போகின்றது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாமே தடங்கல்களை சந்தித்து இருந்திருக்கலாம். ஆனா இனிமேல் அப்படியல்ல. தெய்வத்தோட அருளும் முன்னோர்களுடைய ஆசையுமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போவதால நீங்க எதிர்பாராத அதிர்ஷ்ட கதவுகள் ஒவ்வொன்றா திறக்க போகுது. துர்திஷ்டம் என்ற வார்த்தைக்கு இனி உங்க வாழ்க்கையில இடமே இருக்காது. அது வீணா முடங்கி கிடந்த திட்டங்கள் எல்லாமே திடீரென வேகம் எடுத்து வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறீங்க. நீங்க சாதாரணமா தொடங்கும் சின்ன சின்ன முயற்சிகளுமே கூட பல மடங்கு மேன்மையான பலன்களை கொடுக்க போகுது உங்க வாழ்க்கையில. குருவனோட அருளால உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம் என்பது ஏதோ ஒரு நாள் மட்டும் வந்து போகும் நன்மை அல்ல. அது உங்க வாழ்நாள் முழுமைக்குமே தேவையான நிலையையும் அமைதியும் யோகத்தையுமே செல்ல செழிப்பையும் வாரி வழங்க போத பொன்னான காலகட்டமாக அமையப் போகின்றது உங்க வாழ்க்கையில. இனி வரப்போ நாட்கள்ல உங்களுக்கு துரிசம் என்ற வார்த்தைக்கு இனி உங்க வாழ்க்கையில இடமே இருக்காது. இனி உங்க வாழ்க்கையில வீணா முடங்கி கிடந்த திட்டங்கள் எல்லாமே திடீரென வேகம் எடுத்து வெற்றி பாதையை நோக்கி தான் பயணிக்க போறீங்க. வீணா முடங்கி கிடந்த திட்டங்கள் எல்லாமே இப்போது வேகம் எடுத்து வெற்றி பாதையை நோக்கி தான் பயணிக்க போறீங்க. நீங்க சாதாரணமா தொடங்குற சின்ன சின்ன முயற்சிகளுமே பல மடங்கு மேன்மையான பலன்களை கொடுக்க போகுது உங்க வாழ்க்கையில. கல்வி மற்றும் அறிவு வளர்ச்சி பெற போறீங்க. கல்வி காரகனான குருவின் அருள் பார்வையால் தனுசு ராசி மாணவங்களுக்கு ஆராய்ச்சி துறையில் இருப்பவங்களுக்கும் இது ஒரு பொற்காலமாகவே அமையப்போகுது. இதுவரை படிப்புல கவனம் செலுத்த முடியாம மனச்சிதறல்களால்
அவதிப்பட்ட மாணவங்களுக்கு இனி அசாத்தியமான நினைவாற்றலும் கூர்மையான புத்தி கூர்மையும் உண்டாகப் போகுது. போட்டித் தேர்வுகள், அரசு பணிகள் மற்றும் உயர்கல்விக்காக காத்திருப்பவங்களுக்கு மிக சிறந்த முடிவுகள் கிடைக்கப் போகுது. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலையும் பல்துறை அறிவை வளர்த்து கொள்வதிலுமே உங்க கவனம் செல்லும். ஆசிரியர், பேராசிரியர் மற்றும் வழிகாட்டிகளின் முழுமையான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகுது. நீங்கள் கற்ற கல்வி உங்களுக்கு கை கொடுப்பது மட்டுமல்லாம சமுதாயத்துல உங்களை ஒரு அறிவு ஜீவியாக அடையாளம் காட்டப் போகின்றது. அது நீங்க போட்டித் தேர்வுகளும், அரசு பணிகள் மற்றும் உயர்கல்விக்காக காத்திருப்பவங்களுக்கு மிக சிறந்த முடிவுகள் கிடைக்கப் போகின்றது. அது மட்டுமல்லாமல் படிப்புல கவனம் செலுத்த முடியாம மனச்சிதறல்கள் அவதிப்பட்ட மாணவங்களுக்கு இனி அசாத்தியான நினைவாற்றலும் கூர்மையான புத்தி கூர்மையும் உண்டாகப் போகுது. உங்க வாழ்க்கையில புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் பல்துறை அறிவை வளர்த்து கொள்ள போறீங்க. அதில் கவனம் செல்ல போது உங்கள் வாழ்க்கையில் தொழிலில் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் தனுசு ராசினர் புதிய உச்சத்தை தொடும் நேரம் இது. இதுவரை வியாபாரத்தில் மந்த நிலை வாடிக்கையாளர்கள் குறைவு, தொழில் கடன்கள் மற்றும் பிரச்சனைகள் அல்லல்பட்டு கொண்டிருந்ததால இனி அவை அனைத்துமே சூரியனை கண்ட பனி போல விலகப் போது. பெரிய அளவிலான புதிய தொழில் வாய்ப்புகளும் பிரம்மாண்டமான முதலீடுகளும் உங்களை தேடி வரப்போகின்றது. தொழிலை விரிவாக்கம் செய்ய நினைப்பவங்களுக்கு இதுவே மிக சரியான தருணமாக அமையப்போகுது. பங்குதாரர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி தொழிலில் புதிய கூட்டாளிகள் அமைய போறாங்க உங்க வாழ்க்கையில. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நீண்ட நாட்களா எதிர்பார்த்த பதவி உயர்வும், சம்பள உயர்வும்